தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பே எங்களுக்கு மூலதனம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முழு ஒத்துழைப்பு காவல்துறைக்கு வழங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி பொறியியல் கல்லூரி பயிலக்கூடிய மாணவி ஒருவர் ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில அந்த புகாரில் மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தின் பின்புறம் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்தியதாகவும் பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய நண்பரை தாக்கிவிட்டு தன்னை பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாக மாணவி நேற்று தினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் என்று பதிவாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில ஆரேபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினருடன் வழக்கை தீவிர விசாரணை செய்து அது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவினுடைய விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினருடைய விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை உயர் அலுவலர்கள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் என்றும் அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறது என்று பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்றும் இருப்பினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கிறது என்று இந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களுடைய பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமையாக வழங்கப்படக்கூடிய ஒன்று என்பதும் இந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினரும் உறுதியளித்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் பல்கலைக்கழகம் மூலமாக வழங்கப்படுகிறது என்று பதிவாளர் பிரகாஷ் தற்போது தன்னுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விளக்கமாக இந்த விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.